இந்த கவுந்த பாத்திரத்துல நமக்கும் ஆசீர்வாதம் இல்ல. நம்ம இருக்கிற இடமும் ஆசீர்வாதமாக இருக்க போவது இல்ல. அப்போ இந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடு வானம் பார்த்திருக்கணும். சோர்ந்து போய் என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படியே தொப்புன்னு என்ன செஞ்சிடக்கூடாது தலைய. சில பேர் சொல்லுவாங்க, "ஏன் அப்படி கன்னத்துல கைய வச்சுட்டு இருக்கு? ஏன் கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்திருக்கிற?" கப்பல் கவுந்தது போல இவர் கவுந்து உட்கார்ந்திருக்கிறார். காரணம் என்ன? என் நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? உடைஞ்சு போச்சு. நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? இல்லாம போயிடுச்சு. டிப்ரஷன் ஆயிட்டாரு. சோர்ந்து போயிட்டாரு. சோர்ந்து போனதுனால நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டியவரு தலைகீழா இருக்கிறாரு. அப்ப இப்படி இருந்தா என்ன கிடையாது? தேவன் வானத்தையே திறந்தாலும் நாம நிரம்ப போறது இல்ல.